வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இலங்கையினுடைய அரசியல் நிலவரங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். அரசியல் கருத்தாளர் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாலா விக்னேஸ்வரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார். அவரோடு இலங்கை அரசியல் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் பாலா. வணக்கம் அனஸ். உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம். முதலில் முக்கியமான ஒரு விடயம், தமிழர்கள் தொடர்பாக அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது? ஒரு பெரிய கேள்வியை 3-4 சொற்களில் மட்டும் கேட்டுவிட்டீர்கள். அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களது அரசாங்கம் என்று சொல்லுகிற போது ஒரு தலைவர், அதாவது பலமிக்க தலைவரால் கட்டமைக்கப்பட்ட அரசாங்கம் என்று இதனை பார்க்க முடியாது என்பது எனது கருத்து. நாங்கள் முன்னர் பார்த்தோமானால் அந்த நாட்களில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கன் காலத்தில் இருந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்னால் போய் பார்த்தோமானால் பலத்த ஆதரவோடு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர். ஒரு மெண்டேட் என்று சொல்லப்படுகிற அந்த உரிமை சிங்கள மக்களால் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. எங்கள் தலைவியாக சமாதான புறாவாக நீங்கள் போகலாம் என்று. ஆனால் அது பின்னர் வேறு அனுரத்ராத்பத்த போன்ற சிலர் விரல் காட்டப்பட்டார்கள். அவர்களால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதே போல மஹிந்த ராஜபக்ச அவர்களது அரசாங்கம் ஸ்ட்ராங் மேன் கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பலமான தலைவரால் கட்டமைக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. ஒரு பலவீனமான அரசாங்கத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தோம். இப்போது அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற போதிலும் அவரது கட்சி, அவரது அரசியல் அமைப்பு, அதாவது அரசியல் கட்டமைப்பு போன்றவைதான் இந்த அரசாங்கத்தை அமைத்திருப்பதாக நான் பார்க்கிறேன். அந்த வகையில் ஜேவிபி என்று சொல்லப்படுகிற ஜனதா விமுக்தி பெரமுன கூட இந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அரசியல் கட்டமைப்பாக இல்லை. என்பிபி என்று சொல்லப்படுகிற தேசிய மக்கள் சக்தி என்கிற அந்த அரசியல் இயக்கம் தான் இந்த வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த தலைமைக்கு பின்னாலும் இருக்கிறது. ஆகவே அனுரகுமார திசாநாயக்கா ஒரு தனி மனிதராக இந்த ஒரு பலமான தலைவராக இந்த முடிவுகளை எடுப்பார் என்று நான் நம்பவில்லை. அந்த வகையில் அவரது முடிவுகளும் தீர்மானங்களும் வேறுபட்ட பல விதங்களில் இந்த தலைமையை கொண்டு போகும் என்று நான் நம்புகிறேன். அவ்வகையில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு தனி தலைவராக தனி முடிவாக இந்த முடிவையும் எடுக்க முடியாமல் என்பிபி என்று சொல்லப்படுகிற தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி என்று சொல்லப்படுகிற அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் கட்சி போன்றவை எல்லாம் இணைந்துதான் இதை முன்னால் கொண்டு போகின்றன என்பதால் ஒரு தலைமை பீடம் தான் இந்த விடயத்தை முன்னெடுக்கும், ஒரு தலைவர் அல்ல என்று நான் பார்க்கிறேன் முதலாவது. ஆனாலும் இந்த அண்மை காலத்தில் நடந்த விடயங்களை பார்க்கிற போது அனுரகுமார் திசாநாயக்கா அந்த தலைமை பொறுப்பில் இருப்பதால் அவரது கருத்துக்கள் ஆழமாக கொடுக்கப்படும் என்பதும், கடந்த பல ஆண்டுகளாக அவரது நடவடிக்கைகளை பார்க்கிற போது சிறந்த ஒரு தலைவராக அவர் இருக்கக்கூடும் என்பதும் எனது கருத்து. இதை ஒரு சுருக்க ஆரம்ப கருத்தாக வைத்துக் கொண்டு கேள்விகளின் ஊடாக நாங்கள் அந்த விவரங்களுக்குள் போகலாம் என்று நம்புகிறேன். இனவாதம் இல்லாத ஒரு தேர்தல். இப்ப முக்கியமா என்ன விஷயம் என்றா, இப்ப அனுரகுமார திசாநாயக்கா என்பிபி என்ற ஒரு பிம்பத்தை காட்டி அது ஏவிபி ஆகத்தான் அது இருக்கிறது. என்பிபி என்றால் அங்க என்ன இருக்கிறது என்றே வெளியில் தெரியவில்லை இல்லையா? யார் யார் இருக்கின்றார்கள் என்பிபிக்குள்ள ஒரு பேர் மட்டும்தான் இருக்கிறதே தவிர யார் யார் இருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளியில் தெரிகின்றதில்லை. அப்படித்தானே? அதில் ஆம் என்று சொல்லலாம் அல்லது இல்லை என்றும் சொல்லலாம். 26 அல்லது 28 அமைப்புகள் அந்த என்பிபி என்ற அரசியல் கட்டமைப்புக்குள் அல்லது அந்த அரசியல் இயக்கத்துக்குள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உள்ளே இருக்கும் ஒரே அரசியல் கட்சி ஜேவிபி. ஆனாலும் தொழிற்சங்கங்கள், இந்த என்ஓஐ என்று சொல்வார்கள், நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இன்டலெக்சுவல்ஸ் என்று இந்த அறிவுஜீவிகளின் அமைப்பு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், போன்ற அமைப்புகள், இது தவிர ஆலோசகர்கள், இணைந்து பணிபுரியும் இளைஞர் அமைப்புகள் என்று ஒரு 26 அமைப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அமைப்புகளின் கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து, ஜேவிபியுடன் அந்த அமைப்புகளின் கருத்துக்களும் சேர்ந்துதான் என்பிபி என்கிற அந்த அரசியல் பேர் இயக்கத்தை கொண்டு செல்வதாக சொல்லப்படுகிறது. ஒரு விதத்தில் பார்த்தால் ஜேவிபி அந்த அண்மை காலம் வரையும் கிட்டத்தட்ட சோமவன்ச அமரசிங்க மற்றும் விமல் வீரவன்ச போன்றோர் ஆதிக்கம் செலுத்திய காலத்தில் ஒரு இனவாத கட்சியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த மனம் அங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு மாற்றம் வந்திருக்கிறதாகத்தான் தோன்றுகிறது. எல்லாம் நடந்து முடிந்த பின்னர் தான் தெரியும். இருந்தாலும் இப்போது உள்ள நிலையில் ஜேவிபி என்பது ஒரு பலமான முன்னை நாள் இனவாத பின்னணி கொண்ட கட்சியாக காணப்பட்டாலும் அல்லது கருதப்பட்டாலும் கூட இப்போது இருக்கிற இந்த என்பிபி என்கிற கட்டமைப்பு
மக்கள் இலகுவாக இணைந்து பயணிக்கத்தக்க கட்டமைப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்து தான் பலருக்கு இருக்கிறது. இருந்தாலும் அதன் இயங்கியல்கள் என்ன மாதிரியாக இருக்கின்றன என்பது எல்லோருக்கும் இப்போது தெரியாது. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கிறது. வரும் 3.8% வாக்குகளை 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் தேர்தலில் பெற்ற கட்சி 42% வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலிலும் 62% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலிலும் பெறுகிற போது ஒரு பெரிய மாற்றத்தை சிங்கள மக்கள் மட்டுமல்லாது தமிழ் மக்களும் அவர்கள் மீது சுமத்தி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிற போது அங்கே ஒரு நம்பிக்கை இருப்பதாகத்தான் படுகிறது. உள்ளக வேலைப்பாடுகள் என்று பார்க்கிற போது பல கட்சிகளில் அங்கே என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு நாங்கள் இந்தியாவில் உள்ள இந்த பிஜேபி கூட்டமைப்பை எடுத்தாலும் கூட ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இடையில் என்ன தொடர்பு இருக்கிறது? வெல்லுகிறவர்கள் ஆர்எஸ்எஸ் பக்கத்திலிருந்து வருகிறார்களா, பிஜேபி பக்கத்திலிருந்து வருகிறார்களா, கூட்டமைப்புகளில் இருந்து வருகிறார்களா என்பதும் முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன என்பதும் ஒரு தெரியாத விடயமாக இருக்கிறது. ஒரு ஸ்ட்ராங் மேன் லீடர்ஷிப் என்று சொல்லப்படும் ஒரு பலமான தலைவர் மோடியை போன்ற ஒருவர் இருந்தாலும் கூட அங்கே பல விதமான இயங்கிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல இவ்வாறான ஒரு கட்டமைப்பிலும் அந்த நிலைமைகள் இருக்கலாம். ஆனாலும் மக்களிடம் நுழைந்து வேலை செய்து கிராஸ் ரூட் என்று சொல்லப்படுகிற அடித்தட்டு மக்களின் ஆதரவை பெற்று இப்போது இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்று வந்திருக்கிற இந்த கட்சியை நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கையுடன் பார்க்கலாம் என்றுதான் நம்புகிறேன். ஆனால் இப்ப தமிழ் மக்கள் என்ன நம்பிக்கையில ஜேவிபிக்கு அதாவது என்பிபிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? 2-3 பக்கங்களால் பார்க்க வேண்டும். வழமையாகவே தேர்தல்கள் என்று வருகிற போது ஒரு இனவாத அச்சம் தமிழ் மக்களுக்கு எப்போதும் இருந்திருக்கிறது. வந்த தலைவர்கள் எல்லோருமே இனவாதம் சார்ந்த தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் இருந்திருக்கிறது. அந்த காலங்களாக அதுதான் நடந்து வந்திருக்கிறது. மஹிந்த ராஜபக்ச தேர்தலுக்கு வந்தபோது அவர் வெல்லக்கூடாது என்பதற்காக நாங்கள் மற்ற பக்கத்தை ஆதரித்தோம். பின்னர் கோத்தாபய ராஜபக்ச தேர்தலுக்கு வந்தபோது அவர் வெல்லக்கூடாது என்பதற்காக மற்றவருக்கு ஆதரித்தோம். மைத்ரிபால ஸ்ரீசேன அவர் வர வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஆதரித்து நல்லாட்சிக்கான அரசாங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த அரசாங்கத்தை தமிழ் மக்கள் கொண்டு வந்தார்கள். ஒரு காரணத்தோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த தடவை நடந்த தேர்தல் இனவாதம் இல்லாத தேர்தல் என்று சொல்லப்பட்டது. திரு சுமந்திரன் அவர்கள் சொன்ன போது இனவாதம் குறைந்த, மிகவும் குறைந்த தேர்தல் என்று சொல்லலாம் என்று சொன்னார். தெற்கில் இனவாதம் பேசி இந்த தேர்தலை அவர்கள் முன்கொண்டு செல்லவில்லை. பலமான தலைவர்களான ராஜபக்ச குடும்பத்தின் SLPP 5 ஆசனங்களை கூட பெறமாட்டாது என்று அப்போது உறுதியாக தெரிந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 5 ஆசனங்களை பெறமாட்டாது என்று உறுதியாக தெரிந்தது. அதே போல UNP 5 ஆசனங்களை பெறமாட்டாது என்பது அப்போது உறுதியாக தெரிந்தது. SJB என்று சொல்லப்படுகிற சஜித் அவர்களது கட்சி மட்டும் ஒரு 50 ஆசனங்கள் மட்டும் பெறக்கூடும். அவர்கள் கூட இனவாதம் கலந்து பேசவில்லை என்று சொல்லப்பட்ட போது JVP இனவாதம் இல்லாத ஒரு கருத்தை சொன்ன போது இவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவார்கள் என்ற ஒரு தோற்றம் கிடைத்தது. ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் ரணிலுக்கு கொஞ்சம் பேர் வாக்களித்தார்கள் மற்றும் சஜித்துக்கு கொஞ்சம் பேர் வாக்களித்தார்கள். ஆனால் அனுரகுமார் திசாநாயக்கா பதவிக்கு வந்தவுடன் உடனடியாகவே 3 அமைச்சர்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஜனாதிபதி 3 அமைச்சர்களும் என்று உடனடியாகவே அந்த பொறுப்புகள் பகிர்ந்து வழங்கப்பட்ட போது டில்வின் சில்வா போன்றவர்கள் பின்னால் போக ஒரு புதியவரை ஹரணி அமரசூரியவை கொண்டு வந்து அவரை பிரதமராக்கி மக்கள் இலகுவாக தங்களை இனங்காட்டிக் கொள்ளத்தக்க ஒருவராக அவரும் பார்க்கப்பட்டார். ஆகவே தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. ஒரு இளைய தலைமுறை வந்திருக்கிறது, இவர்கள் எங்களுக்கு சில நல்ல விடயங்களை செய்யக்கூடும் என்பது. இதில் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்க வேண்டும். மட்டக்களப்பில் தமிழர்கள் தங்கள் வாக்குகளை கொண்டு போய் NPPக்கு கொடுக்கவில்லை. திருவண்ணாமலையில் அமோக பெரும்பான்மை கொடுத்தார்கள். அதே இறுக்கமான பெரும்பான்மையை கொடுத்தார்கள். கொடுக்கிற போது இந்த தடவையும் எங்கள் கட்சிகள் தங்களுக்கு இடையில் ஒற்றுமையாக இல்லை என்பதை அவர்கள் பிரச்சனையாக பார்த்தார்களோ என்றும் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஓரளவு பலமான தேசியம் பேசுகிற கட்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேசிக் கொண்டிருந்தது. அவர்கள் சிரமப்பட்டு ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதுதான் அங்கே நடந்த உண்மை. வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் அதே நேரத்தில் கிழக்கு மாநிலத்திலும் அவர்களுக்கு ஆசனங்கள் இல்லை, தேசிய பட்டியலும் ஆசனங்கள் இல்லை. மற்ற கட்சிகளும் தங்களுக்கு இடையில் உள்ளக பிரச்சனைகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்து பின்னர் ஜன தமிழ் தேசிய கூட்டணி, அவர்களும் இந்த சங்கு சின்னம், தங்களுக்குள் இருந்த போராட்டங்கள், பிழையான தெரிவுகள் என்று ஒரு பக்கம், தமிழிசை கட்சியிலும் உள்ளக பிரச்சனைகள், நீதிமன்றத்தில் நிற்கிற சிக்கல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிற போது தமிழர்கள் ஏமாற்றத்தோடு அங்கே போனார்களா என்ற கேள்வி இருந்தாலும் கூட முதல் தடவையாக ஒரு தேசிய கட்சி அறுதி பெரும்பான்மையை இந்த வடமாகாணத்தில் பெற்றது என்பது ஒரு வரலாற்றில் ஒரு சாதனையாக
என்பிபி கொண்டிருக்கிறது. இதற்கான காரணம் அவர்கள் மீதான நம்பிக்கையா என்று கேட்டாலுமே அடையாளம் தெரியாத வேட்பாளர்களை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் போட்டியிட்டார்கள். கிழக்கு மாகாணத்தில் போட்டியிட்ட அருண் ஹேமச்சந்திரவை தவிர மற்றபடி வட மாகாணத்தில் போட்டியிட்ட யாருமே பொதுவாக மக்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. அந்தந்த பிரதேசங்களில் தெரிந்தவர்களாகவோ அந்தந்த துறைகளில் தெரிந்தவர்களாகவோ இருந்தார்களே ஒழிய. ஆகவே மக்கள் ஒரு நம்பிக்கையில் வாக்களித்தார்கள் என்று சொல்லலாம். இதே நேரத்தில் 2 விடயங்களை அனுரகுமார் திசாநாயக்க செய்த 2 விடயங்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் ஒரு நீண்ட உரையாடல் ஒன்றை சக்தி டிவிக்கு வழங்கியிருந்தார். அந்த சக்தி டிவிக்கு அவர் சொல்லுகிற போது அவர் சொன்ன விடயத்தை நான் நிச்சயமாக இங்கே சொல்ல வேண்டும். எந்த விதமான விவாதங்களும் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான சமமான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட போர் காரணமாக தமிழர்கள் அளவற்ற துயரங்களை அனுபவித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் பலர் இன்னமும் தமது பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான பெற்றோர்களின் வேண்டுதல்களும் சிரமங்களும் எனக்கும் புரியும். எனது சகோதரர் காணாமல் போன போது, எனது சகோதரருக்கு அவ்வாறான விடயங்கள் நடந்த போது, எனது பெற்றோர்கள் கோயில்கள், பள்ளிகள், தேவாலயங்கள், விகாரங்கள் போன்ற எல்லா இடங்களிலும் அவரை தேடினார்கள். கடவுளை நம்பினார்கள். அவர் திரும்பி வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இது போலத்தான் வடக்கிலும் நடந்திருக்கிறது. அரசாங்கம் இது பற்றி பேசாமல் இருக்கிறது என்று போர் முடிந்து ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு பின்னர் சக்தி தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சொன்னார். அவர் மேலும் சொல்லுகிற போது, நாங்கள் ஏனையனை கட்டுகிறோம், துறைப்பா விளையாட்டு மைதானத்தை கட்டுகிறோம், பலாலி விமான நிலையத்தை கட்டியெழுப்புகிறோம், காங்கேசந்துறையில் துறைமுகம் கொண்டு வருகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் மக்களின் துயரங்களை, மக்களின் கவலைகளை இவர்கள் பார்க்கவில்லை. மேகசின் சிறைச்சாலையை நான் தமிழர் ஒருவரை சந்தித்தேன் என்று சொல்லுகிற அனுரகுமார் திசாநாயக்க தொடர்ந்து சொல்லுகிறார். அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு விடுதலை புலிகளின் அடையாள அட்டையை வைத்திருந்தார். அந்த அடையாள அட்டையில் உறுதிப்படுத்தி கையொப்பமிட்டவர் அவர் பெயரை குறிப்பிட்டு அவர் வழியே இருக்கிறார், சுதந்திரமாக நடமாடுகிறார். அடையாள அட்டையை வைத்திருந்தவர் இப்போது உள்ளே இருக்கிறார். அவர் கேபியையும் குறிப்பிட்டு சொன்னார். ஒரு கட்டமைப்புக்கு உச்ச பொறுப்பில் இருந்த கேபி சுதந்திரமாக வெளியே நடமாடுகிற போது கிராமத்து இளைஞர்கள் உள்ளே இருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர் கேட்டார். இது தவிர தொடர்ந்து இந்த இயக்கத்தை பற்றி பேசுகிற போது, இப்போது நேற்று இயக்கத்தின் தலைவரின் பிறந்த நாள் வந்து போயிருக்கிறது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது மாவீரர் நாள் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொன்னார், புலிகளை நினைவு நாள் என்பது தெற்கில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு தான் அதிகம் தேவைப்படுவதாக இருக்கிறது என்று அவர் இதை சொல்லிக் கொண்டிருக்கிற போது அவர் அந்த கட்சியின் தலைவராக அப்போதுதான் வந்திருந்தார். தலைவராக அப்போது வரவில்லை, ஒரு முக்கியமான தலைவராக இருந்தார், ஆனால் தலைவராக வரவில்லை. அவர் 2014ஆம் ஆண்டு தான் தலைவராக வந்தார். போர் நடந்த 3 ஆண்டுகளில் அவர் சொன்ன விடயம் சொல்லுகிற போது, தமிழ் மக்கள் எங்கள் இராணுவத்தை, எங்கள் படைகளை பார்க்கிற போது பயத்துடனும் ஒரு ஆக்கிரமிப்பு படை என்ற உணர்வுடனும் பார்க்கிறார்கள். சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இராணுவத்தை ஒரே வகையில் பார்க்கும் நிலைமை எங்களுக்கு வேண்டும். தமிழர்களை சிங்களவர்களை என்று பார்க்கிற போது நாங்கள் ஆசிரியர்களாக எங்கள் வீடுகளையும் காணிகளையும் நிலங்களையும் உயிருக்கு உயிராக மதிக்கிறோம். அது எங்கள் சொத்து என்று பார்க்கிறோம். இருந்த வீடுகளை நாங்கள் இடிப்பது கூட இல்லை. ஆனால் வீடுகள் இடிபட்டு போயிருந்தாலும் கூட அந்த காணிகளுக்கு இந்த மக்கள் போக முடியாமல் இருக்கிறது. அவர்களுக்கும் அந்த காணிகளுக்கும் உள்ள அந்த உரிமை. முக்கியமாக இந்த முறை வந்து இது அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய மனதில் இருந்து வந்த விடயங்கள். முக்கியமாக இந்த முறை மாவீரர் தின நிகழ்ச்சிகளை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த மாவீரர் தின நிகழ்ச்சிகளை வந்து போலீசார் கடந்த பல வருடங்களாக குழப்பியதை போல, கைது செய்ததை போல, வழக்குகளை போட்டதை போல எதுவுமே நடைபெறாமல் இருப்பது ஒரு நல்ல சகுனம் என்று பார்க்கலாமா? நிச்சயமாக இதை பற்றி நிச்சயமாக பேச வேண்டும். 2 விதமாக இவற்றை பார்க்க வேண்டும். சில அரசாங்கங்கள் இருக்கிற போது இரும்பு கரம் கொண்டு இந்த நினைவு நாள் தடுக்கப்பட்டது. மக்களும் உணர்ச்சி வசப்பட்டு முடிந்த அளவுக்கு இரகசியமாகவோ வெளிப்படையாகவோ இந்த நினைவு நாள் என்பதை கடைபிடித்தார்கள். ஆனால் நல்லாட்சிக்கான அரசாங்கம் ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால ஸ்ரீசேனா போன்றோர் பதவியில் இருந்த போது அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்தது, நாங்கள் இந்த நினைவு நாளை தடுக்க மாட்டோம், மக்களுக்கு தங்கள் உறவுகளை நினைவு கூறும் உரிமை இருக்கிறது என்று. ஆனாலும் போலீசாரும் புலனாய்வு பிரிவுகளும் இராணுவமும் படையினரும் அந்த நிகழ்வுகளை தங்கள் மட்டத்தில் தடுத்தார்கள். விளக்குகளை தட்டி வலுத்தியதும் அங்கே சப்பத்துக்காரர்களோடு போனதுமாக அந்த சம்மதம் வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த தடைகள் போடப்பட்டன. இந்த தடவை எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு போலியான ஒரு அறிவித்தல், ஒரு மஞ்சள் நிறத்திலான ஒரு துண்டு பிரசுரம் போல வந்தது. அது போலி என்று எல்லாருக்கும் தெரிந்திருந்தது.
மாவீரர் நாளை கொண்டாடுவதில் அல்லது உங்கள் உறவுகளை நினைவு கூறுவதற்கு எந்த தடையும் இல்லை என்று. அது போலி என்று அது அறிவிக்கப்பட்டது. பின்னர் இப்போதைய அமைச்சர் திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் நினைவேந்தலை கடைபிடிக்க தடை இல்லை என்று ஒரு அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். அந்த அறிவித்தல் வெளியிடப்பட்ட போது அவர் தெளிவாக சொன்னார், மக்கள் தங்கள் உறவுகளை நினைவு கூறலாம் என்று. பின்னர் அவர்களது பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் சொன்ன தகவல், தடை செய்யப்பட்ட இலங்கை சட்டங்களினூடாக அல்லது அரசாங்கத்தின் விதிகளினூடாக தடை செய்யப்பட்ட சின்னங்கள், இலச்சினைகள், கொடிகள், அடையாளங்கள் போன்றவற்றை தவிர்த்து மக்கள் இறந்து போனவர்களை, தாங்கள் இழந்தவர்களை நினைவு கூறுவதில் எந்த விதமான தடையும் இல்லை என்று. நேற்று 70வது பிறந்த நாள் அது கொண்டாடப்பட்டது அல்லது நினைவு கூறப்பட்டது, கடைபிடிக்கப்பட்டது என்று சொல்லுகிற போது வீதியை மறித்து நல்லூரில் பொங்கல் செய்யப்பட்டது என்ற செய்தி வந்திருக்கிறது. எந்த விதமான தடையும் இல்லாமல் அது நடந்திருக்கிறது. மாவீரர் பெற்றோர் மதிப்பளித்தல் என்ற ஒரு நிகழ்வு அந்த நாளில் நடக்கும். அதாவது மாவீரர் நாளுக்கு முதல் நாளில் அது வளமையாக முன்னர் நடந்தது போல நடந்திருக்கிறது. இன்று மாவீரர் நாள் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் தெளிவாக இருக்கின்றன. அதுவும் வளமையான அந்த நினைவுகூறலை போல நடக்கும். இந்த இடத்துல சில அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று கிடைக்காம போய்விட்டது, ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்காம போய்விட்டது, இவர் எதுவுமே செய்யவில்லை, இல்லாட்டி அதை வச்சு அரசியல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே என்கின்ற ஒரு விடயத்தை விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே அந்த கருத்துடன் நான் ஓரளவு ஒத்து போகிறேன். அவர்கள், அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்வதற்காக காத்திருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை. மக்கள் தங்களை மறந்துவிடக்கூடும், தேர்தலின் பின்னர் மறந்துவிடக்கூடும் என்ற நிலைமை இல்லாமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் எல்லோரும் சமம், இனவாதம் இல்லாத நாடு, இனவாதம் இல்லாத அரசு என்று சொல்பவர்கள் எங்கள் உறவுகளை நினைவு கூற விடுகிறார்கள் இல்லையே என்ற நிலைமை வருகிற போது, அனுகுமார திசாநாயக்கா அவர்களுக்கும் 2 நாட்களுக்கு முன்னர் அவரது 56வது பிறந்த நாள் வந்து போனது. தேர்தல் நடப்பதற்கு முதல் நாள் தான் நான் நினைக்கிறேன் ஜேவிபி தனது தாம் இழந்தவர்களை நினைவு கூறுகிற நாளாக இருந்தது. அவர்கள் அதை செய்யவில்லை இந்த ஆண்டு. அவர்களுக்கும் இந்த தேவை இருக்கிறது. அனுகுமார திசாநாயக்கா அவர்கள் சொன்னதை போல, எங்களைப் போலத்தான் நான் மற்றவர்களையும் பார்க்கிறேன். எனது சகோதரர் காணாமல் போனதை போலத்தான் பலர் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர் 2014ஆம் ஆண்டு பதவிக்கு வந்தவுடன் செய்த முதலாவது வேலைகளில் ஒன்று ஜேவிபியால் கொல்லப்பட்டவர்களுக்காக மன்னிப்பு கோரியது. ஆகவே சில நல்ல விடயங்களை காட்ட பார்க்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டும். நீங்கள் சொன்ன பக்கத்திலிருந்து பார்க்கிற போது இதை ஒரு அரசியலாக்கும் வாய்ப்பை இல்லாமல் ஆக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஒரு எதிர்மறையான பக்கத்திலிருந்து பார்க்கலாம். அதாவது இவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்று அவர்கள் செய்தார்களோ என்று கேள்வி இருக்கிறது. ஆனால் கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. ஆனால் அதற்காகத்தான் அவர்கள் செய்தார்களா என்று கேட்கிற போது நாங்கள் எப்போதுமே ஒரு எதிர்மறையாக பார்த்து பழக்கப்பட்டு விட்டோம். ஒரு அழுத்தப்பட்ட தோல்வி அடைந்த இனமாக இருப்பதால் எதிர்மறையாக பார்த்து பழக்கப்பட்டதால் நாங்கள் அப்படி பார்க்கிறோம். ஆனால் அவர் சாதகமான திசையில் தான் அதை சொல்லி இருக்கவும் கூடும், செய்திருக்கவும் கூடும். இந்த மக்கள் அமோக பெரும்பான்மையோடு வடக்கு கிழக்கில், அவர்கள் சொல்லுகிற போது உத்தரன்னு தான் சொல்கிறார், வடக்கு என்று அவர்கள் சொல்லுகிற போது அது வடக்கும் கிழக்கும் தான். வடக்கு மக்கள் எங்களை அமோக பெரும்பான்மையோடு, மட்டக்களப்பை தவிர அமோக பெரும்பான்மையோடு அனுப்பியிருக்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தலில் போதிய வாக்குகள் கிடைத்தன. உங்களுக்கு நினைவில் இருக்கும், உங்கள் நேர்களுக்கு நினைவில் இருக்கும், தெற்கில் உள்ள மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்கிறார்கள். அந்த மக்கள் அந்த மாற்றத்துக்காக வாக்களிக்கிற போது தங்களுடன் சேர்ந்து வடக்கு மக்களும் வாக்களிக்கவில்லையே என்ற ஒரு மன வருத்தம் அவர்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் ஜனாதிபதி தேர்தலில் முன்னால் சொன்னார். அதை ஒரு இனவாத கருத்தாக பலர் சுட்டிக்காட்டிய போது திரு சுமந்திரன் அவர்கள் சொன்னார், இதையே இனவாத கருத்தாக பார்க்க முடியாது. எனக்கு தெரிந்த அனுகுமார திசாநாயக்காவுக்கு இனவாதம் என்பதே மனதில் கிடையாது. ஒரு சுமந்திரன் சொன்னதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்பது வேறு. ஆனால் அப்படி சொன்னார். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு தெற்கில் ஒரு மாற்றம் வருகிற போது அறுதி பெரும்பான்மை வருவதற்கு நாங்களும் ஆசனங்களை தருகிறோம் என்று வடக்கு மக்கள், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள மக்களும் வாக்களித்து அவர்களுக்கு போதிய ஆதரவையும் ஆசனங்களையும் கொடுத்து நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், எங்களுக்கு தீர்வை தாருங்கள் என்று கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் ஓடலாம் ஒழிய முடியாது என்று சொல்வதை போல இப்போது அந்த 2/3 மெஜாரிட்டி 3/2 பெரும்பான்மை கிடைத்திருக்கிறது. அதே வேளையில் இந்த மக்களது கருத்துகளும் வாக்குகளும் அவர்களுக்காக இருக்கின்றன. சிங்கள மக்கள் மிக நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறார்கள். வெற்றி கொண்டாட்டங்கள் அமைதியாக நடைபெற்றிருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்க்கிற போது ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனுகுமார திசாநாயக்கா அவர்களது இன்னொரு உரையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் தேர்தலுக்காக சொன்ன விடயம் அல்ல. இந்த சக்தி தொலைக்காட்சிக்கு அவர் சொன்ன உரையாடல் கூட போர் முடிந்து 3.5 ஆண்டுகளுக்கு முன்னர் செய்தது. இப்போது தேர்தலுக்காக செய்யப்பட்டது அல்ல. இன்னொரு உரையாடலில் சொல்லுகிற போது யாழ்ப்பாண நூலகத்தை பற்றி சொல்வார். ஆசியார் உள்ள பெரிய நூலகங்களில் ஒன்று. ஒரு நூலகத்தினுள் போகும் ஒருவன் மதிப்புடன்
தனது பாத அணிகளை கழற்றி விட்டு போகிற ஒரு நூலகமாக இருந்தது. உலகத்திலேயே அப்படி ஒரு நூலகம் இருந்திருக்க முடியாது. படிக்கிற இடத்தை அவ்வளவு தமிழர்கள் மதித்தார்கள். அதை நாங்கள் எரித்தோம் என்பதை ஒரு அது மன்னிப்பாகத்தான் சொல்ல வேண்டும். அதை அரசியலாக சொல்ல முடியாது என்றால் அப்போது அவர்கள் தமிழர்களின் வாக்குகளுக்காக காத்திருக்கவில்லை. ஆகவே அனுகுமார் திசாநாயக்காவை நான் ஒரு மாற்றத்தின் அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்களுக்கு நம்புவதை தவிர ஒரு வழியும் கிடையாது. இவ்வாறான மாற்றம் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது தேர்தல் அறிக்கை வருகிற போது சுமந்திரன் அவர்களும் ஜாம்பதி விக்ரமரத்ன அவர்களும் இணைந்து செய்த அந்த வரைவு, அரசியல் அமைப்புக்கான வரைவு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த வரைவை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் புதிய அரசியலமைப்பை கட்டியெழுப்புவோம் என்று அனுகுமார திசாநாயக்கா அவர்கள் வெளிப்படையாகவே வடக்கிலும் தெற்கிலும் பேசினார். அவர் வடக்கிலும் தெற்கிலும் ஒரே விடயங்களை பேசுவார் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மொழிபெயர்ப்பில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் ஒரே விடயங்களை தான் பேசினார். வடக்கு மக்களின் வாக்குகளுக்காக அவர் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் தெற்கிலும் ஒரு இனவாதம் கலந்த ஒரு சாயை அவர் கொண்டிருக்கவில்லை என்பதை சொல்லிவிட்டு இங்கே வருகிற போது தமிழர்கள் ஓரளவுக்காவது ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்த அந்த வரைவு ஆரம்ப கட்டமாக எடுக்கப்படும். அது மாற்றங்கள் வரும். இப்போது அவர்கள் அந்த மாற்றங்களை இலகுவாகவும் செய்ய முடியும். ஒரு சர்வசன வாக்கெடுப்புக்கு போக வேண்டும். அதுவும் மக்கள் ஆதரிப்பார்கள் என்றுதான் நம்புகிறேன். மீண்டும் நாங்கள் அந்த வரைவுகள் போனோமானால் சுமந்திரன் அவர்கள் தேர்தலில் தோல்வியுற்றார் அல்லது தெரிவு செய்யப்படவில்லை என்று தெரிந்த போது சுமந்திரன் அவர்களை அழைத்து நீங்கள் உள்ளே வர வேண்டும் தோழர் என்று அவர் கேட்டார் என்பது அப்போது இரகசியமான செய்தியாக இருந்தது. அப்போது பகிரங்கமாக இருக்கிறது. நிச்சயமாக உள்ளே வர வேண்டும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட அவர் இந்த அரசியலமைப்பு குழுவின் ஏதோ ஒரு ஆலோசகராக ஜாம்பதி விக்ரமதுங்க அவர்களும் அவர் வெல்லவில்லை, சுமந்திரன் அவர்களும் இருக்கப் போகிறார்கள் என்பதும் தெளிவாக தெரிகிறது. உடனடியாகவே சிங்கள மக்களின் மனநிலை மாறுவதற்கு முன்னர் சந்திரிகா அவர்கள் பதவிக்கு வந்தபோது பெரும்பான்மையாக அமைதியை நோக்கி சிங்கள மக்கள் இருந்து பின்னர் இனவாத சக்திகள் நுழைந்து கெடுத்ததை போல அல்லாது இவர் இதை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதே நேரத்தில் எனக்கு தெரியும் அந்த பீட்டம்ஸ் காலத்துல இவங்க விமல் வீரவன்ச மற்றும் அதுர்லிய ரத்ன தேரர் கண்டியில ஒரு கான்பரன்ஸ் நடந்தது. அதுக்கு நான் போயிருந்தேன் பிரஸ் கான்பரன்ஸ் ஒன்றுக்கு. அப்ப அதுர்லிய ரத்ன தேரர் அந்த பீட்டம்ஸுக்கு வெளிநாட்டவர்கள் வந்திருந்தார்கள். அதை ஏதாவது ஒரு வகையில கதைச்சு பேசி ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக வேண்டி அதுர்லிய ரத்ன தேரர் அதுல வச்சே குழப்பினார். அது ஒரு வகையில சந்திரிகாவுக்கு சாதகமா அமைந்து விட்டது. சரி, இந்த இடத்துல நீங்கள் தொட்ட இடத்தை நாங்கள் தொட வேண்டும். நாங்கள் அந்த பாசிட்டிவ் சாய்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அவர் சம்பந்தமான பிரகாசம் பக்கங்களை பார்த்தோம். 2 பக்கங்களும் அவ்வப்போது பேசப்படும். 2004ஆம் ஆண்டு சந்திரிகா அவர்கள் பதவிக்கு வந்த போது பெரிய பலத்த ஆசனங்களோடு அவர் பதவிக்கு வந்தார். 105 ஆசனங்கள் என்று நம்புகிறேன். ஜேவிபி அப்போது இணைந்து போட்டியிட்டது. ஆகவே அந்த தனித்து அவர்களுக்கு அடையாளம் அப்போது இருக்கவில்லை. இருந்தாலும் இருந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் அமோகமான வாக்குகளை பெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் 3 பேர்களை அவர்கள் கொடுத்ததால் அவர்கள் சிரமம் இல்லாமல் அந்த ஆசனங்களை பெறத்தக்கதாகவும் இருந்தது. பதவிக்கு வந்து அதன் பின்னர் திரு அனுகுமார திசாநாயக்கா அவர்களும் நீர்ப்பாசனம், காணி, விவசாய அமைச்சராகவும் இருந்தார், கால்நடை அமைச்சராகவும் இருந்தார். அப்போது சில விடயங்களை அவர் தமிழர்களுக்கு எதிராக செய்தார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதே வேளையில் இந்த நீங்க சொன்ன சுனாமிக்கு பிந்திய கட்டமைப்பில் அவரது நிலைப்பாடு கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஒன்றாக இருந்ததை பிரித்ததில் ஜேவிபி வழக்கு போட்டது என்றும் இவர் ஒரு முக்கியமானவராக இருந்தார் என்றும் சொல்லப்பட்டது. மீண்டும் அங்கே முன்னே போனோமானால் இந்த பீட்டம்ஸுக்கு எதிரான வெளிநடப்பில் ஒரு முக்கிய பங்கை அவர் வகித்தார் என்றும் அவரது படங்களோடும் செய்திகள் வெளிவந்தன. அவ்வாறான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் இப்போது எங்களுக்கு வேறு வழி இல்லை. இவரிடமிருந்து எங்களால் பெறத்தக்க உச்சத்தை பெற வேண்டும் என்ற நிலைமை இருக்கிறது. வெல்லாமல் செய்ய பார்த்தார்கள், அது முடியவில்லை. இப்போது அவர் வென்று இருக்கிறார். அவர் நல்ல சமிக்ஞைகளை காட்டுகிற போது அதை கைப்பற்றி கொண்டு அதிலிருந்து சிறப்பான விடயங்களை தமிழர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பம். அவர் பதவிக்கு வந்தவுடனேயே எங்கே தீர்வை காணவில்லை, எங்கே முடிவை காணவில்லை, எங்கே அது நடக்கவில்லை, இது நடக்கவில்லை என்று பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டன. இத்தனை ஆண்டுகள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர்களுக்கு அவர் ஜனாதிபதியாக பதவிக்கு வந்தவுடன் எல்லா கதவுகளையும் திறந்து விட முடியாது. அது ஒரு கட்டமைப்பு சார்ந்த விடயம். இப்போது நாடாளுமன்றம் அவர்கள் வசம் வந்திருக்கிறது. தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்போது அவர் அந்த ஒரு பேர்டன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்வதை போல ஒரு பொறுப்பின் சுமை இப்போது அவருக்கு இருக்கிறது. அதை அவர் சரியாக செய்வார் என்று நாங்கள் நம்பலாம். அவர் என்று பார்ப்பதை விட இப்போது என்பிபி என்று பார்க்கும் போது கூட இதையும் சொல்லிவிட்டு விடுகிறேன். இதை நான் சொல்றேன். அவர் என்று பார்ப்பதை விட என்பிபி என்று பார்க்கிற போது
அவரது கட்சியில் தெரிவு செய்யப்பட்ட அருண் ஹேமச்சந்திர பலத்த சிங்கள மற்றும் முஸ்லிம் மக்களின் வாக்களை பெற்றிருக்கிறார் தெற்கு அதான் நான் கேட்க மாகாணத்தில். வந்த விஷயம் என்னன்னா, இப்ப அருண் ஹேமச்சந்திரா வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆனால் அவரை வந்து டிபுட்டி ஃபாரின் மினிஸ்டராக போட்டிருக்கின்றார்கள். மற்றது இந்த கடல் தொழில் அமைச்சராக மிஸ்டர் சந்திரசேகரனை போட்டிருக்கின்றார்கள், சந்திரசேகரத்தை. ஆகவே வந்து இந்த 2 தமிழர்களையும் 2 பிரச்சனைக்குரிய இடங்கள்ல போட்டு விட்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்ப அருண் ஹேமச்சந்திரா யுஎன்னுக்கு போயிட்டு அரசாங்கம் சார்பாக பேச வேண்டும். இப்ப இந்தியாவோட சண்டை பிடிக்க வேண்டும் மிஸ்டர் சந்திரசேகரன் மினிஸ்டர் கடற்தொழில் அமைச்சர். ஆகவே இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் என்று தெரிவிக்கப்படுகிறது. அது சரியா? ஏற சொன்னால் எதுக்கு கோபம், இறங்க சொன்னால் முடவனுக்கு கோபம் என்பதை போல அது சரியான உதாரணமா என்பதும் தெரியவில்லை. அவர்களுக்கு இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் புதியவர்கள். ஏற்கனவே நீண்ட காலம் அவர்களோடு பணிபுரியவர்களைத்தான் அவர்கள் அமைச்சர் பதவிகளுக்கும் பிரதி அமைச்சர் பதவிகளுக்கும் தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் அருண் ஹேமச்சந்திராவுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரதி வெளி விவகார அமைச்சர் என்பது மிக மிக பொறுப்பான பதவி. முன்னர் லக்ஷ்மண் கதிராமர் அந்த வெளிவார அமைச்சராக இருந்தார் என்பது வேறு. ஆனால் அப்போது அவர் அரசாங்கத்தின் கருத்துக்களை பிரதிபலிக்கிற தேவை இருந்தது. இப்போது காம்ப்ரமைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு சமரசம் செய்கிற நிலைமையில் இலங்கை அரசும் தமிழர்களும் சிங்கள மக்களும் இருக்கிற போது இவ்வாறான ஒரு இளம் மும்மொழி பேசத்தக்க ஆங்கிலத்தில் சிறப்பாக தனது கருத்துக்களை சொல்லத்தக்க ஒருவரை தெரிவு செய்தது தமிழர் என்று காட்டி, இங்கே பாருங்கள் ஒரு தமிழரை நாங்கள் வடிவார அமைச்சுக்கு வடி விவகார அமைச்சராக வைத்திருக்கிறோம் என்று காட்டி பிரசாரம் செய்வார்கள் என்று நான் நம்பவில்லை. லக்ஷ்மண் கதிராமரை அவர்கள் அப்படி செய்தார்கள், ஆனால் இவரை அப்படி செய்வார்கள் என்று நான் நம்பவில்லை. சொல்லலாம் என்று நம்புகிறேன். ஒரு சுருக்கமான உரையாடலை நான் அருண் ஹேமச்சந்திரா அவர்களோடு செய்தேன். அவரை முன்னர் நேர்காணல் செய்த பின்னணியிலும் அவரது தெரிவிக்கு வாழ்த்து சொல்லி சிரமமான இடத்தில் உங்களை போட்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். நான் அவருக்கு ஆலோசனை சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் வாழ்த்துக்களை சொல்லி சரியான சமநிலையோடு என்பிபியின் நோக்கங்களும் தமிழர்களின் தேவைகளும் சரியாக சமநிலைப்படுத்தப்பட்ட ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். தமிழுக்கான நீதி, அவர்களுக்கான ஒரு அமைதி என்று. ஆனால் விவரங்களுக்கு நாங்கள் போகவில்லை என்று நான் சொன்னபோது அவர் நிச்சயமாக அப்படி எங்கள் சரியாக செய்யும் நம்பிக்கையில் இருக்கிறோம் என்பதை மட்டும் சொன்னார். அது ஒன்று. திரு சந்திரசேகரன் அவர்களை பார்க்கிற போது திரு டக்ளஸ் தேவானந்தா அந்த பதவியில் இருந்த போது அவருக்கும் அந்த பொறுப்பு அவருக்கு தான் இருந்தது. ஆனால் தமிழர்களின் திருப்தி தரும் வகையில் அல்லது இந்திய மீனவர்களுக்கு திருப்தி தரும் வகையில் இந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை. இந்த கட்டத்தில், அதாவது இப்போதுள்ள கட்டத்தில் அவ்வாறான ஒரு முடிவெடுப்பதற்கு திரு சந்திரசேகரன் பொருத்தமானவராக இருக்கக்கூடும். தமிழ்நாட்டுக்கு ஒரு கூட்டத்துக்கு போகிற போது தமிழிலும் அவர் பேசத்தக்கதாக இருக்கும். சிலபடி அது குறிப்பாக அவர் ஒரு தமிழகத்து அல்லது இந்திய தமிழ் ஒரு உச்சரிப்பும் இருப்பதால் இலகுவாக அவர்கள் தங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். நம்மவர் ஒருவர் வந்திருக்கிறார். ஆனா அந்த ட்ரோலர் பிரச்சனை வந்து சாதாரணமான பிரச்சனை இல்லை. அது வந்து இந்திய பெருமுதலாளிகளுக்கும் இங்க உள்ள சிறிய படகு ஓனர்களுக்கும் இடையிலான பிரச்சனை. அது எப்படி இப்ப இந்திய பெருமுதலாளிகள் டில்லியோட நேரடியாக தொடர்புடையவர்கள். இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை. அதனாலதான் டக்ளஸ் தேவானந்தா செய்தாரன் சொல்லி இந்த முறை தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் 1 வருடத்துக்குள் அந்த தீர்வை நான் பெற்றுத்தருவேன் என்று சொன்னார். அது சும்மா சொன்ன ஒரு விஷயம். ஆகவே இது ஒரு இறுக்கமான 10 நாட்களுக்கு முன்னர் இந்த சுருக்குமடி வேலை, ஆழ்கடல் மீன்பிடிப்பு விடயங்களை இந்திய கடற்பரப்பில் செய்ததற்காக இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கத்தினால். ஆனால் அங்கே தடை செய்யப்பட்டதால் அதை அவர்கள் இந்த பக்கத்தில் கொண்டு வந்து பிடிப்பதை யாராலும் தடுக்க முடியாமல் இருக்கிறது. இதில் ஊகங்களை தவிர்த்து நாங்கள் நல்ல விடயங்கள் நடக்கும் என்று நம்புவோம். கட்சியின் முழுமையான ஆதரவோடு இலங்கை மக்களின் 3/2 பெரும்பான்மையோடு ஒரு குரல் தமிழில் அவர்களுக்கு புரியத்தக்க மொழியில், இலகுவான மொழியில் பேசும் வல்லமையோடு வல்லுநர்களை இணைத்துக் கொண்டு போய் பேசி ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடும். அந்த கடற்பரப்பை 2 கடற்படைகளும் கிரமமான அடிப்படையில் கண்காணிப்பு செய்வதான ஒரு ஏற்பாடு இருந்தால் இந்த பக்கம் மீனவர்கள் வரமாட்டார்கள் என்று நம்பலாம். நீங்க பார்த்தீர்களானால் இந்த முல்லைத்தீவு கடற்கரை வரையும் இந்த படகுகள் வந்து போவதாக நேற்று ஒரு முறைப்பாடு வந்திருந்தது. எங்களுக்கு இது தெரியாத விடயமாக அந்த விடயத்தை நாங்கள் ஒரு புறத்தில் வைத்து விடலாம். ஆனால் மற்ற அமைச்சர்கள் என்று பார்க்கிற போதும் கூட இந்த 2 தமிழ் அமைச்சர்களுக்கும் சில சவால்கள் இருக்கின்றன என்பது உண்மைதான். இந்த த்ரோன் இந்த டீப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், ஒரு ஆழமான பகுதிகள் தூக்கி எறிந்து விட்டதை போல அவர்கள் குறிப்பாக அருணுக்கு இந்த முழுமையான அனுபவமும் குறைவாக இருக்கும். இருந்தாலும் பிரதி அமைச்சர் என்பதால் மற்றவர்களோடு ஆலோசனையோடு அவர் முன்னோக்கி நகர்வார் என்று நம்புவோம். நாங்கள் பார்த்தோமானால் மலையக பின்னணியை கொண்ட தோட்ட தொழிலாளர்கள் குடும்பங்களிலிருந்து வந்த
பெண்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். லலிதா போல்ராஜ் நான் ஒரு 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 அந்த அதாவது ஏழ்மையான கிராமத்து பின்னணியில் நான் பார்க்கவில்லை. அவர் ஒரு ப்ரொஃபஷனல் என்று நான் பார்க்கிறேன். மாத்தறையில் 1,48,000 வாக்குகளை விருப்பு வாக்களை ஒரு தமிழர் பெறுகிறார் என்பதை நாங்கள் தமிழராக பார்க்கிறோம். ஆனால் சிங்கள மக்கள் தங்கள் பிரதிநிதியாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு பெண், தமிழ் பின்னணியை கொண்ட ஒரு பெண்ணுக்கு நேரடியாக போய் அமோகமான வாக்குகளை அளிக்கிற போது ஒரு நம்பிக்கை பிறக்கத்தான் வேண்டும். நாங்கள் ஒரு ஜேவிபியின் சார்பில் ஒரு சிங்களவர் இங்கே போட்டியிட்டு இருந்தால் வாக்களித்திருப்போமா என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. தமிழர்கள் முஸ்லீம்களுக்கு வாக்களிப்பதும் முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு வாக்களிப்பதும் கூட மிகவும் குறைவு. ஆனால் சிங்கள மக்கள் போய் இந்த பெண்ணுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பார்க்கிற போது அது ஒரு நல்ல அடையாளமாகத்தான் நான் பார்க்கிறேன். இதில் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் என அது தனி தலைப்பாக பேசலாம். இந்த என்பிபி எங்களை ஒரு நாடாக பாருங்கள், ஒரே மக்களாக பாருங்கள், நாங்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்கிறார்கள். 48 இந்த சுதந்திரம் அல்லது வெள்ளை அரசுகளிலிருந்து சுதந்திரம் பெற்ற காலத்துக்கு முன்னர் யாழ்ப்பாண மக்கள் மட்டக்களப்பு மக்களும் தங்களை இளைஞர்களாகத்தான் பார்த்தார்கள். சர் பொன் ராமநாதன் இங்கிலாந்துக்கு போய் சிங்கள மக்களுக்கான பாதுகாப்புக்காக ராணியுடன் பேசினார்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே அப்படி ஒரு நிலைமை இருந்தது. 70 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த நிலைமை இருந்தது. அந்த நிலைமை வருமா என்ற கேள்வி வருகிற போது நாங்கள் மீண்டும் அன்றகுமார திசாநாயக்க அவரிடம் போகலாம். இந்த ஒரே இனம் என்கின்ற ஒரே நாடு ஒரே எல்லாம் ஒரே என்கின்ற விடயத்துக்குள்ள தமிழ் தேசியம் அமுங்கி விடுமா? இப்ப என்னடா இப்ப 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று முஸ்லிம் அமைச்சர்களை நியமிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு என்பிபி அரசாங்கத்தின் மீது இருக்கிறது. அப்ப முஸ்லிம்களையும் இந்த தமிழ் தேசியத்தையும் இல்லாமல் ஆக்கின்ற ஒரு முயற்சியா? அது இல்லாமல் ஆக்குவதற்கான கட்டமைக்கப்பட்ட முயற்சியாக நான் பார்க்கவில்லை. என்பிபிக்கு வேட்பாளரை தேடிக்கொள்வதிலேயே இந்த ஆண்டு சிரமம் இருந்திருக்கும். யாழ்ப்பாணத்தில் ரஜீவனும் ஸ்ரீபாந்தராஜாவும் இளங்குமரனும் வெற்றி பெற்றார்கள். இளங்குமரன் ஓரளவுக்காவது திரு சந்திரசேகரனுடன் இணைந்து வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அரசியல் செயற்பாட்டில் இருந்த ஜேவிபி என்பிபி அரசியல் செயற்பாட்டில் இருந்த ஒருவர். மற்றவர்கள் 20க்கும் எந்த விதமான தொடர்புகளும் கிடையாது. ஸ்ரீபாந்தராஜா ஒரு மருத்துவராக மூலாய் மருத்துவமனையில் அதன் முதல்வராக இருந்தார். ரஜீவன் ஒரு கல்வி சார்ந்த ஒருவராக தனது பணிகளில் இருந்தார். அவர் தமிழ்சு கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடும் என்று கூட பேசப்பட்டது. அவர்கள் இருவரும் அங்கே தெரிவு செய்யப்பட்டார்கள். எந்த விதமான கட்சி பின்னணியும் கிடையாது. ஆகவே இது ஒரு முயற்சித்து தேசியத்தை மூட வைக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சியாக இல்லாமல் அந்த ஒரு இப்படி கூட ஒரு விதத்தில் பார்க்கலாம். நாங்கள் தேசியம் என்ற உணர்வை நாங்கள் இழக்க தேவையில்லை. நாங்கள் எங்கே இருந்தாலும் இலங்கையில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இளைஞர்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்களாக அடையாளம் காணுகிறோம். எங்கள் பெருநாட்களை கடைபிடிக்கிறோம். வாக்களிக்கிற போது தமிழர்களாக வாக்களிக்கிறோம். அடையாளம் என்பது ஒன்று. இந்த தேசிய உணர்வு என்பதும் உணர்வு பீரிட்டு வருவதும் அது அடக்கப்படுகிற போதுதான் வருகிறது. எங்களை நீங்கள் சிங்களம் படிக்க வேண்டும் என்று சொன்ன போது தமிழர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் சிங்களம் படியுங்கள் என்று கேட்டபோது நாங்கள் படித்தோம். கொழும்பில் வேலை செய்தவர்கள் எல்லோருக்கும் சரளமாக சிங்களம் பேச தெரிந்திருந்தது. அடிமை உணர்வில் படிக்கவில்லை, தேவை இருந்தது, படித்தோம். வெளிநாடுகள் வந்து ஒரு பிரெஞ்சையும் ஜெர்மனையும் படிப்பதை போல நாங்கள் படித்தோம். எங்கள் தேவைகளுக்காக செய்தோம். ஆனால் அதை வற்புறுத்தி திணித்த போது உங்கள் கார்களில் ஸ்ரீ என்ற சிங்கள எழுத்தை போடுங்கள் என்ற போது நாங்கள் எதிர்த்தோம். அடக்குமுறையை நாங்கள் எதிர்க்கிற பழக்கத்தை மக்கள் எப்போதும் வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தேசிய உணர்வு என்பது பீரிட்டு எழுவதற்கான காரணம் அது அடக்கப்படுகிற போது. அதை இருக்க விட்டு அது ஒரு நிருபத்த நெருப்பாக அது இருக்கும். உங்கள் மனங்களில் இருக்கும். நான் ஒரு தமிழனாக, நான் ஒரு இந்துவாக, நான் ஒரு சைவனாக, நான் ஒரு இஸ்லாமியனாக, நான் ஒரு முஸ்லீமாக, நான் ஒரு மலைய தமிழனாக, நான் ஒரு கரையோர் சிங்களவனாக, நான் ஒரு கண்டிய சிங்களவனாக எங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். அது பிரித்து பார்க்கப்படுகிற போதுதான் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த உணர்வு இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தினால் அந்த உணர்வு பின்னால் உட்கார்ந்திருக்கும். நாங்கள் எங்கள் வெள்ளிக்கிழமைகளில் சைவ மக்கள் மாமிச உணவுகள் சாப்பிடாமல் இருப்பதை போல அவர்கள் தங்களுக்கு கடைபிடித்துக் கொள்வார்கள். தேவை வருகிற போது மட்டும் வழியே வரும். ஆனால் நீங்கள் விரதம் பிடிக்கக்கூடாது என்று சொன்ன போது எங்கள் மக்கள் இரகசியமாக வாழையிலே சாப்பிட்டு போது இந்த வாழையிலே கூரைக்குள் செய்திருந்த கதைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்படித்தான் நான் இதையும் பார்க்கிறேன். ஒப்பிடுவது தவறாக இருக்கக்கூடும். உண்மையாகவே மக்கள் தங்கள் இறந்து போனவர்கள், மறைந்து போனவர்கள், கொல்லப்பட்டவர்கள், காணாமல் போனவர்களுக்கான நினைவுகூறலுக்கான அனுமதி வழங்கப்படுவதும் தமிழர்களாக தங்களை உணர்ந்து கொண்டு அதே வேளையில் இலங்கைக்காக அந்த இலங்கை உணர்வுடன் பயணிப்பதும், இலங்கையின் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்படுகிற போது எல்லோரும் எழுந்து நின்று தமிழில் பாடுகிறார்கள் என்று நினைக்கிற ஒரு உணர்வு எல்லாம் வருகிற போது தேசிய உணர்வு ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்கிறது. உள்ளுக்கில் இருக்கலாம், உங்களை அடையாளத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். பீரிட்டுவதற்கான தேவை அடக்கப்படுகிற போது வருகிறது. அடக்காத நிலைமை ஒன்று இருக்கிற போது நாங்கள் இளைஞர்களாக உணரக்கூடும். உலக குடிமக்களாக நாங்கள் எல்லோரும் உணர வேண்டும் என்று சொல்லிக் கொள்வோம். அப்படி கிடையாது. அதே போல
அடக்குமுறைகள் இல்லாத ஒரு நிலைமை இருக்கிற போது எங்களுக்கு எங்கள் நிலம், எங்கள் கல்வி, எங்கள் தொழில், எங்கள் பாதுகாப்பு, எங்கள் வாழ்வாதாரம் எல்லாம் சரியாக இருந்தால் மக்கள் மோதுகிற தேவையோ போராடுகிற தேவையோ இல்லை. காலப்போக்கில எல்லாம் ஒன்றாக என்று இவர்கள் திருப்பி திருப்பி சொல்லி 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 தமிழ் தேசியம் இல்லாமல் போய்விடும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறதா? நான் இந்த இந்த நான் பதிவுகளும் இருக்கின்றன. இந்த தேர்தலுக்கு முன்னால் சொன்னேன், தமிழ் தேசியம் என்று சொல்லிக்கொண்டு தேர்தலுக்கு போகிற நிலைமையோ அல்லது மக்களை ஒன்று கூட்டுகிற நிலைமையோ அநேகமாக இந்த தேர்தலுக்கு பின்னால் காணாமல் போகும் என்று ஜனாதிபதி தேர்தல் வருவதற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னர் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற போதே நான் சொன்னேன். நான் முடிந்த பின்னர் சொல்லுவேன், இது பதிவுகளில் பல இடங்களில் இருக்கிறது. தேசிய உணர்வை எதிர்த்து பேசுகிற ஒருவன் நான் அல்ல, ஆனால் அதன் தேவை இல்லாமல் போய்விடும். அடங்கி போய் நாங்கள் கரைந்து போய்விடுவோம், அமிழ்ந்து போய்விடுவோம் என்பது அல்ல. அந்த உணர்வு எழும்ப தேவையில்லாத ஒரு நிலைமையை மற்றவர்கள் எங்களுக்கு தருவார்களாக இருந்தால் நாங்கள் அமைதியாக இருப்போம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வீட்டுக்கு ஒரு நாயை கொண்டு வந்து வளர்க்கிற போது அது கட்டி வைத்தால் திமிரி கைத்தை இழுத்து கொண்டு ஓடி தப்பியோடத்தான் பார்க்கும். ஆனால் அதுவே வீட்டில் இருக்க பழகி கொண்டு விட்டால், நானும் இவர்களில் ஒருவர் என்று நினைக்கிற போது அது நீங்கள் கட்டி வைக்க தேவையில்லை, தானாக இருக்கும். அது நாயாக இருக்கலாம், ஒரு பறவையாக இருக்கலாம், அந்த உணர்வுடன் இருக்கும். நான் அடிமைத்தனத்தை சொல்லவில்லை இங்கே. எங்களை அடக்குகிற போது நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக திமிருகிறோம். அடக்குகிற நிலைமை இல்லாமல் போகிற போது நாங்களும் இந்த நாட்டில் ஒருவர் தான் நடந்து போகிற போது உங்களை யாரும் கேள்வி கேட்கப் போவதில்லை, சிங்களத்தில் வந்து அதட்டப் போவதில்லை என்ற ஒரு நிலைமை இருந்தால் நாங்கள் எங்களில் ஒருவர் என்று தமிழர்களை, இஸ்லாமியர்களை, மலைய தமிழர்களை சிங்கள மக்கள் பார்க்கிற நிலைமையும், தெற்கு மாகாணத்தில் ஒரு தமிழர் நடந்து போகிற போது தமிழ் பாடல் ஒன்றை சத்தமாக பாடிக்கொண்டு போகிற நிலைமை ஒன்று வந்தால் நாங்கள் அதை தேசிய உணர்வு என்ற ஒரு முத்திரையை குத்தி நாங்கள் பேரிட்ட தேவை கிடையாது. அடங்கி போங்கள் என்று யாரையும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு அமைதியான ஒரு சூழல் வருகிற போது வந்தால் நிலைமைகள் மாறும். 5 ஆண்டுகள் இருக்கின்றன, அதற்கு பல மாற்றங்கள் வரக்கூடும். உடனடியாகவே மாகாண சபை தேர்தல் வரப்போகிறது, உடனே உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகிறது. ஜேவிபி ஓரளவுக்கு அங்கேயும் ஆசனங்களை பெறும் என்ற இந்த இடத்துல ஒரு விடயத்தை சொல்லணும். நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், அதுவும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன், ஒரு நாட்டுக்கான தலைவர் ஜேவிபி இருப்பது சரி. ஒரு மாகாண மட்டத்தில் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகிற போது அந்த கட்சியின் சார்பிலான செயற்பாட்டாளர்கள் தெரிவு செய்யப்படுவது வேறு. ஆனால் அந்த கட்சிக்கு கொண்டு போய் வாக்களிப்பது என்பது எந்த அளவுக்கு சரி என்ற கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். தமிழர்கள் தமிழ் கட்டமைப்புகளாக தங்கள் கருத்துக்களை கொண்டு போய் சொல்ல நிலைமை இருக்கிற போது ஒரு போராட்ட வலு இருக்கிறது, கோரிக்கைக்கான ஒரு ஆதாரம் இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அந்த கட்சிகள் போய்விட்டு அங்கே சிறுபான்மையாக நாங்கள் உட்கார்ந்து எங்கள் கருத்துக்கள் எடுபடவில்லை என்றால் தமிழர்கள் சார்பில் பேசுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடும். ஆக உள்ளூர் மட்டத்தில் அந்தந்த கட்டமைப்புகளும் அந்தந்த கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் கூட அங்கே வரலாம் என்பது எனக்கு விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்தது. ஆனால் மக்கள் தங்கள் தீர்மானங்களை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபைகளில் என்ன நடக்க போகிறது என்று பார்க்க வேண்டும். இன்னமும் வடக்கு கிழக்கில் அந்த அளவுக்கு அவர்களுடைய கட்டமைப்புகள் கிடையாது. மாகாண சபை வரப்போகிறது என்பது 8-10 மாதங்களில். அங்கே என்ன நடக்க போறது என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கொள்ளத்தக்க விடயம் ஒன்றுதான். சாணக்கியன் அவர்கள் சொன்ன விடயத்தை சொல்லி நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஜனாதிபதி அவர்களது பேச்சில், அந்த முதலாவது நாடாளுமன்ற பேச்சில் தமிழர்கள் பற்றி எதுவும் இல்லை என்று தாம் ஹரணி அமரசூரியவுடன் சொன்ன போது, நாங்கள் எல்லா மக்களையும் ஒன்றாக பார்க்கிறோம் என்று, நாங்கள் ஒரு இனவாதம் இல்லாத ஒரு கட்டமைப்பு என்று சொன்னபோது தாம் சொன்னதாக அவர் சொன்னார், இனவாதம் என்பது வேறு, இனம் என்ற அடிப்படையில் பிரித்து பார்ப்பது என்று வேறு. ஆனால் தமிழர்களுக்கான உரிமை, அவர்களுக்கான அந்த நீதி போன்றவை இன்னொன்று. ஆகவே தமிழர்களுக்கான உரிமையையும் நீங்கள் இனவாதத்தையும் ஒன்றாக கட்ட முடியாது. தமிழர்களை பற்றி, அவர்களது சிறப்பு தேவைகளை பற்றி நீங்கள் பேசியாக வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் முன்னரே சொன்ன விடயங்களை நாங்கள் சொல்ல வேண்டும். தமிழர்கள் அடக்கப்பட்டார்கள், 30 ஆண்டுகளில் நிறைய பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கான தேவைகள் பார்க்கப்பட வேண்டும் என்று தெற்கு அரசாங்கங்கள் அதை பார்ப்பதில்லை என்று அவர் 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னர் என்று நம்புகிறேன், போர் முடிந்த ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நேர்காணலை கொடுத்தார். 2013 ஒரு 10-11 ஆண்டுகளுக்கு முன்னர் சொன்ன அந்த விடயத்தை தமிழர்கள் இளைஞர்களாக உணரும் வகையில், தாமாக உணரும் வகையில் அரசு கட்டமைப்புகள், என்பிபி மற்றும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டால் அந்த முடிவுகள் சரியாக எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இப்போதும் பார்த்தாலும் கூட வடமாகாண ஆளுநர் தனது கர்மங்களை செய்வதற்காக சுயாதீனமாக இருக்கிறார். ஒரு தவறு மட்டும் நான் செய்ததாக அவர்கள் செய்ததாக நான் பார்க்கிறேன். பனை அபிவிருத்தி சபைக்கு ஒருவரை தெரிவு செய்து உடனடியாக ஒரு வாரத்தில் அவரை நீக்குகிற போது, ஒன்றில் தெரிவு செய்தது தவறு அல்லது நீக்கியது தவறு.
ஆகவே ஏதோ ஒரு எச்சரிக்கை இல்லாமல் ஏதோ ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். இவ்வாறான சில விடயங்கள் முதல் தரமாக அரசாங்கத்துக்கு வருகிற கட்சிகளுக்கும் கட்டமைப்புகளுக்கும் இருக்கும். அவற்றை நாங்கள் தாண்டி போகலாம் என்று நம்புகிறேன். செல்வன் ஒரு அருமையான செயற்பாட்டாளர். அவரை நீக்கியதில் எனக்கு மனக்குறை இருக்கிறது என்பதையும் வேண்டுமானால் இந்த கல்வியில உரையாடலில் பதிவு நீக்கினது. செய்யலாம். ஆமாம். ஆனால் அந்த செயற்பாட்டைத்தான் நான் சொல்லுகிறேன். அந்த முறை பிழை. என்னடா ஒன்றில் நியமிக்காமல் அப்படி செய்தார்கள் இருந்திருக்கணும் என்று. அல்லது நீக்காமல் இருந்திருக்கணும். ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அவர்கள் வந்தவுடன் ஆசனத்தை முறையாக அமரும் முன்னரே தீர்வை தான் என்று நாங்கள் கேட்க முடியாது. நிச்சயமா. நெகட்டிவ் என்று சொல்லப்படுகிற எதிர்மறையான விடயங்கள் பல இருக்கின்றன. அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து, ஆனால் மாற்றம் ஒன்றை வேண்டி நல்ல விடயங்கள் நடக்கும் என்று நம்பி அவர்களை கொஞ்சம் ஓட விட வேண்டும். அவர்கள் தவறான திசையில் ஓடினால் சந்திரிகாவுக்கு நடந்ததும் மைந்தவுக்கு நடந்ததும் அவர்களுக்கும் நடக்கும். தமிழ் மக்களும் எதிர்ப்பார்கள், சிங்கள மக்களும் எதிர்ப்பார்கள். இப்போது எதிர்க்கலாம் என்ற அந்த உணர்வும் அந்த வல்லமையும் சிங்கள மக்களுக்கும் இருக்கிறது. ஆகவே நல்ல விடயங்கள் நடக்கும் என்று நம்புவோம். மக்கள் குழம்புவதற்கிடையில் ஒரு நல்ல தீர்வை இந்த அரசு, இந்த கட்சி, இந்த தலைவர் தமிழ் மக்களின் ஆதரவோடு, முஸ்லிம் மக்களின் ஆதரவோடு, மலைய மக்களின் ஆதரவோடு கொடுத்து பழைய நாட்களுக்கு நாங்கள் போகத்தக்கதாக இருந்தால் அது மட்டுமே அமைதி. தமிழர்களுக்கான நீதியும் அந்த அந்த சரியான ஒரு 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 பொறுப்பு கூறலும் இருக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருக்கிறது. அது எப்படி போக போறது என்பதுதான் தெரியாமல் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது எங்கே கொண்டு போக போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாகாண சபை தேர்தல் வருகிறது, உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறது. மிக நன்றி விக்கி, உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பம். மிக்க நன்றி அனஸ், உங்கள் நேயர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம்.